அப்பதாங்க எனக்கு கானா வீரத்து மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் மாரி ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல தர்பூசணி பழம் அ என்ன சொல்றது? உக்கி போடணும். அந்த இது போடணும். அதுக்கு அ கானா வினோத் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காரு. வேணாங்க. அவருக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் இதா இருக்கு. அவருக்கு பதிலா நான் போடுறேன். எப்படி? அவருக்கு பதிலா நான் இது பண்றேன். அவரு வேணாம். அவர பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட அந்த தர்பூசணி வேணாயா, எதுக்குயா, பரவாயில்லையா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லல. நன்றின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலைங்க அந்த ஆளு. நன்றின்னு கூட சொல்லல. இவரு தான் இது பண்றேன். தோப்புக்கரணமா? ஆமா, தோப்புக்கரணம் தான். தோப்புக்கரணம் போடுறேன் அப்படின்ற மாரி சொல்லி, இவர் போடுறாரு. அந்த மனுஷன் கண்டுக்க கூட இல்ல. சேர்த்து போடணும் இல்ல கண்டுக்க கூட இல்ல இவன் தர்பூசணி. அப்ப பாருங்க வினோத் எந்த அளவுக்கு இதா இருக்காருன்னு. பாவம்டா, நான் சொன்னேன்டா அவர்கிட்ட. நம்மளாச்சு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. ஆனா பாவம், ஆனா உண்மையிலே அவருக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் செய்ய மாட்டேங்க, செய்யறது இல்ல, அவர் பண்றது இல்ல. இன்னொரு விஷயம் சொல்லணும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா திவாகர் அண்ட் கானா வினோத் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பெட்டில் ஒன்றா அந்த பெட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. இந்த ஆளுக்கு தர்பூசணிக்கு தலைவலிக்குதுன்னு கானா வினோத் அலாமிக்கி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஐயா என்ன மனுஷன்யா நீ? உண்மையிலே நான் கேட்கிறேன். கானா வித் ஐயோ என்ன மனுஷன்யா? அந்த ஆள் உனக்கு இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. நீ எப்படி அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஒரு பக்கம் அந்த ஆள் என்னடான்னா, எச்சச்சோறு சாப்பிட்டா கானா வரும். எச்சச்சோறு சாப்பிட்டாலே கானா வரும்ன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னென்னமோ பேசிட்டான். தகுதி தராதரம் அது இதுன்னு இவையெல்லாம் என் ரேஞ்சுக்கே இல்ல. இவங்களோட ரேஞ்சே அப்படித்தான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எப்படி நீங்க இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க? இந்த அளவுக்கு வந்து அத வந்து பொறுத்துட்டு போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல கானா வினோத்.